வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்க போறோம். கணித வரலாறுல ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஆச்சரியமான கனெக்ஷன். அத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஒரு கேள்வி. 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு வடிவியல் புரட்சியாளர், நாஜி ஜெர்மனிலிருந்து தப்பிச்சு வந்த ஒரு யூத அகதி, அப்புறம் நாசாவுக்கே மனித கணினியா இருந்த ஒரு பெண்மணி. இவங்க 3 பேருக்கும் பொதுவா என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்குல்ல. வாங்க இவங்கள பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல நம்ம பார்க்க போறது நிக்கோலாய் லோபசெவ்ஸ்கி. இவரை ஒரு வடிவியல் புரட்சியாளர்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷமா கணிதத்துல யாரும் கேள்வி கேட்காத ஒரு விஷயத்த இவர் தைரியமா கேள்வி கேட்டார். அதாவது ஸ்கூல்ல நாம படிச்சிருப்போம், 2 இணையான கோடுகள், அதாவது parallel லைன்ஸ் ஒண்ணு சந்திக்கவே சந்திக்காதுன்னு. யூக்ளிட் சொன்ன இந்த விதியை தான் 2000 வருஷமா எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா லோபசெவ்ஸ்கி ஏன் சந்திக்காது, சந்திச்சா என்ன ஆகும்னு யோசிச்சாரு. அதுதான் யூக்ளிடியன் அல்லாத வடிவியல். அவரோட இந்த புரட்சிகரமான யோசனை அவர் காலத்துல பெருசா யாருக்கும் புரியல. ஆனா பின்னாடி ஐன்ஸ்டீனோட சார்பியல் கோட்பாடு மாதிரி பெரிய விஷயங்களுக்கெல்லாம் இதுதான் அடித்தளமா அமைஞ்சது. சரி, இப்போ நம்ம புதிரோட முதல் க்ளூ வருது. அவர் இறந்தது பிப்ரவரி 24, 1856. இந்த தேதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறவர் ஃபெலிக்ஸ் பெர்ன்ஸ்டீன். இவரோட வாழ்க்கை ஒரு பக்கம் அபாரமான திறமை, இன்னொரு பக்கம் பயங்கரமான போராட்டங்கள் நிறைஞ்சது. பெர்ன்ஸ்டீன் எவ்வளோ பெரிய ஜீனியஸ்னா, அவர் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கும்போதே பெரிய பெரிய கணித மேதைகளையே திணறடிச்ச ஒரு கணக்குக்கு தீர்வு கண்டுபிடிச்சாரு. அதுதான் இன்னைக்கு நாம ஷெரடர் பெர்ன்ஸ்டீன் தேற்றம்னு சொல்றோம். இங்கே ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, பெர்ன்ஸ்டீனோட அறிவு ஒரே ஒரு துறையோட நிக்கல. ஒரு பக்கம் கணக்கோட்பாடு மாதிரி ரொம்ப ஆப்ஸ்ட்ராக்டான கணிதத்துல கலக்கினாரு. இன்னொரு பக்கம் நம்மளோட இரத்த குழுக்கள், அதாவது பிளட் குரூப்ஸ் பத்தின ஆராய்ச்சி, மரபியல்னு நேரடியா மனித உயிரை காப்பாத்துற அறிவியல்லையும் பெரிய பங்களிப்பு செஞ்சாரு. பாருங்க, ரெண்டுமே வேற வேற உலகம். அவரோட வாழ்க்கை பயணத்தை பாருங்க. 1897ல தன்னோட புகழ்பெற்ற தேற்றத்தை நிரூபிக்கிறாரு. 1921ல ஜெர்மனில ஒரு பெரிய ப்ரொஃபசர் ஆகுறாரு. ஆனா 1934ல நாஜி ஆட்சி வந்ததும் அவரோட பதவியை பறிச்சிடுறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு அமெரிக்காவுக்கு அகதியா போறாரு. அங்க ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. யோசிச்சு பாருங்க, உச்சத்துல இருந்து எவ்வளவு பெரிய சரிவு. இப்போ நம்ம புதிரோட 2வது துண்டு. அவர் பிறந்தது எப்போ தெரியுமா? பிப்ரவரி 24, 1878. இப்போ ஏதாச்சும் கனெக்ஷன் தெரியுதா? சரி, இப்போ நம்மளோட 3வது ஆளுமை கேத்ரின் ஜான்சன். இவங்க அமெரிக்காவை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு மூளையா இருந்தவங்க, அதே சமயம் பூமியில இருந்த பல தடைகளையும் உடைச்சவங்க. அப்போலாம் நாசாவில் பெண்கள் ஆய்வறிக்கைகள்ல தங்களோட பேரை கூட சேர்க்க முடியாது. ஆனா கேத்ரினோட திறமைய பார்த்துட்டு அவரோட சக ஊழியரான டெட் ஸ்கோபின்ஸ்கி அவரோட சூப்பர்வைசர் கிட்ட, இந்த ரிப்போர்ட்டை கேத்ரின் தான் முடிக்கணும், ஏன்னா இதுல முக்காவாசி வேலையை அவங்க தான் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னாரு. பாருங்க, அவங்களோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கே எவ்வளோ போராட வேண்டியிருந்திருக்குன்னு. அது மட்டும் இல்ல, இது ஏதோ ஒரு தடவை நடந்த விஷயம் இல்ல. நாசாவில் மொத்தம் 21 முக்கியமான ஆய்வு அறிக்கைகள்ல அவங்களோட பேரும் இருந்துச்சு. விண்வெளி போட்டி நடந்த அந்த காலகட்டத்துல இவங்க ஒரு தவிர்க்க முடியாத அறிவியல் சக்தியா உருவானாங்க. இப்போ நம்ம புதிரோட கடைசி துண்டு. கேத்ரின் ஜான்சன் இறந்தது பிப்ரவரி 24, 2020. இப்போ எல்லா க்ளூவும் நம்ம கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கலாமா? அப்போ நம்ம கிட்ட யார் யார் இருக்காங்க? ஒரு ரஷ்ய வடிவியலாளர், ஒரு ஜெர்மன் யூத புள்ளியலாளர், அப்புறம் ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க நாசா விஞ்ஞானி. இவங்க வாழ்ந்த காலமும் இனமும் சூழ்நிலையும் எல்லாமே வேற வேற. ஒருத்தருக்கொருத்தர் எந்த சம்பந்தமும் இல்லாத வாழ்க்கை. அப்போ இவங்க 3 பேரையும் இணைக்கிற அந்த ஆச்சரியமான விஷயம் என்ன? அது பிப்ரவரி 24ஆம் தேதி. ஆமா, லோபசெவ்ஸ்கி இறந்த தேதி, பெர்ன்ஸ்டீன் பிறந்த தேதி, கேத்ரின் ஜான்சன் இறந்த தேதி, 3மே ஒரே நாள். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் 3 பேரோட முடியல. இந்த லிஸ்ட பாருங்க. ஆண்டோன் ரேனாட், மரிலியா பெய்சோட்டோன்னு இன்னும் பல கணித மேதைகளோட வாழ்க்கையில பிப்ரவரி 24 ஒரு முக்கியமான நாளா இருந்திருக்கு. உதாரணத்துக்கு மரிலியா பெய்சோட்டோவை பாருங்க. அவங்க பிறந்தது பிப்ரவரி 24, 1921. கணிதத்துல PhD வாங்கின முதல் பிரேசில் பெண்மணி இவங்க தான். பிரேசில் அறிவியல் அகாடமிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்ணும் இவங்க தான். பாருங்க, அவங்களும் ஒரு முன்னோடி தான். சரி, இதெல்லாம் வெறும் தற்செயல் நிகழ்வா? இந்த ஆச்சரியமான ஒற்றுமை நமக்கு என்ன சொல்ல வருது? நாம இதிலிருந்து புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். கணிதம்ங்கிறது வெறும் நம்பர்ஸும் ஃபார்முலாக்களும் கிடையாது. அது ஒரு ஆழமான மனித கதை. நம்மள மாதிரி பலவிதமான பின்னணிகள்ல இருந்து வந்த மனுஷங்க தங்களோட வாழ்க்கையில பல போராட்டங்களையும் வெற்றிகளையும் சந்திச்சு எழுதின கதை தான் கணிதம்.
ஒருவேளை நம்ம உலகத்தை உருவாக்குன பிற மனிதர்களுக்கு இடையில இது மாதிரி நமக்கு தெரியாத ஒளிஞ்சிருக்கிற இன்னும் எத்தனையோ தொடர்புகள் இருக்குமோ? யோசிச்சு பாருங்க. இந்த விஷயத்த பத்தி உங்க கூட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷம்.